வணக்கம். இது ஹிந்தி சிபிஎஸ்சி தமிழ் 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி லெசனுடைய 10th லெசனான நேதாஜி கா சஸ்மா அந்த லெசனுடைய கொஸ்டின் ஆன்சர்னுடைய தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நேதாஜி கா சஸ்மா யார் எழுதுனதுன்னா ஸ்வயன் பிரகாஷ் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. அந்த ஆத்தர் தான் எழுதியிருக்கிறாரு. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். பாட்டிய புஸ்தக் கே பிரசன்ட் அபியாஸ். फर्स्ट क्वेश्चन, सेनानी ना होते हुए भी चश्मे वाले को लोग कैप्टन क्यों कहते थे? சேனானி நா ஹோத்தே ஹுயே, சேனானி அவர் வந்து ஒரு கேப்டன், ஒரு சேனானினா ஒரு சேனை படையில் வந்து இருக்கிறவங்கன்னு அர்த்தம். அவர் வந்து ஒரு சேனை படை வீரராக இல்லாத பொழுதிலும் சஸ்மே வாலேனா கண்ணாடி விற்கிற ஆள், அவர் வந்து மக்கள் வந்து ஏன் கேப்டன் அப்படின்னு சொன்னாங்க? அதனுடைய பதில், சஸ்மே வாலா கபி சேனானி நஹி ரஹா, அவர் வந்து ஒரு சேனானி கிடையாது. வஹு தன் சே பகுத் பூடா, அவர் பாடி லெவலில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப வயதானவர். அவர் பரியல் சாத்தா, பரியல்னா ரொம்பவுமே வீக்கான பர்சன் தான் அவர். பரந்துனா என்ன அர்த்தம்னா இருந்த பொழுதிலும். உஸ்கே மண்மே தேஷ் பக்தி கி பாவனா பிரபல் தி, இருந்த பொழுதிலும் அவருடைய மனசில், அதாவது அவருடைய மைண்டில் வந்து தேசப்பற்றினுடைய அந்த பாவனா ஃபீலிங்ஸ் வந்து வெரி ஸ்ட்ராங்காக இருந்துச்சாமா. பல்னா ஸ்ட்ராங், பிரபல்னா வெரி ஸ்ட்ராங் இருந்தது. வஹு சுபாஷ் சந்திரகா சம்மான் கர்த்தாத்தா, அவர் எப்போதுமே அந்த தேச தலைவர்களுக்கு வந்து ஹானர் பண்ணுவாராமா. சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்த நேதாஜி யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் தான் நேதாஜி. அவரை வந்து ரொம்ப ஒரு ஹானர் பண்ணுறவராக இருந்தார். வஹு சுபாஷ் கி பினா சஸ்மே வாலி மூர்த்தி கோ தேக்கர் ஆஹத் தான். இப்போ ஒருத்தவங்களை வந்து நம்ம கண்ணாடி போட்டே பார்த்துட்ருக்கோம். அவங்கள கண்ணாடி இல்லாமல் பார்க்குறப்ப அது வந்து உங்களுக்கு ஒரு அவங்களுடைய அந்த ஐடியாலே இருக்காது. அந்த மாதிரி இப்போ நம்ம நேதாஜி வந்து கண்ணாடி போட்டே தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த அந்த சிலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி இல்லாமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி அவங்க அந்த இடத்துல அந்த சிலையை வச்சுருப்பாங்க. அப்போ வஹு சுபாஷ் கி பினா சஸ்மே வாலே மூர்த்தி அப்படின்னா என்னதுன்னா சுபாஷ் சந்திர போஸினுடைய கண்ணாடி போடாத அந்த ஸ்டாச்சுவை பார்த்து அவர் ரொம்ப ஹர்ட் ஆகுறாரு. இசலியே அப்படி ஓர்சே ஏக்கு சஸ்மா, அதனால அவர் வந்து ஒரு கண்ணாடி எடுத்துகிட்டு வந்து ஏக்கு சஸ்மா நேதாஜிக்கு மூர்த்தி பர் அவசிய லகாத்தாத்தா, கண்டிப்பாக போடணும் அப்படின்ட்டு அவர் ஒரு இது பண்ணுறாரு, ஐடியா எடுக்கிறாரு. உஸ்கி இஸ் பாவனா கோ தேக்கர் ஹி லோகோனே உசே சுபாஷ் சந்திர போஸ்கா சாதி. அப்போ இதை பார்த்தோன்னே, இவருடைய இந்த ஃபீலிங்ஸை பார்த்தோன்னே மக்கள்லாம் இவர் சுபாஷ் சந்திர போஸினுடைய ஃப்ரெண்டு போல், சாதி மீன்ஸ் ஃப்ரெண்டை மென்ஷன் பண்ணுது. யா சேனா கா கேப்டன் கஹக, அந்த சுபாஷ் சந்திர போஸ் அந்த சேனா மீன்ஸ் அந்த சேனை அந்த குரூப்பினுடைய கேப்டனாகவும் இருந்திருப்பார் போல் அப்படின்ட்டு அவருக்கு வந்து ஒரு ஹானர் கொடுக்குறாங்க அங்கே இருக்கிற மக்கள்லாம். சாஹே உஸ்கா யஹ்னாம் எங்கேயுமே ரகாகையாகும், அவங்க வந்து இதை வந்து ஒரு சும்மா ஒரு விளையாட்டாக தான் வச்சாங்க. ஃபிர்பி வஹு டீக் நாம் தான், ஆனால் அது சரியான பேர் தான். வஹு கஸ்பே கா அகுவாத்தா, கஸ்பேன்னு அந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. கஸ்பேனா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இடத்த குறிக்குது. அதாவது அது வந்து தோடிசி ஆபாதிவாலா ஏக்கு சோட்டாசா சஹர், அதாவது ஒரு சிறிய நகரம், ஒரு சிறிய மக்கள் தொகை கொண்டுள்ள ஒரு சிட்டியை குறிக்கும். அதுதான் கஸ்பே. அந்த கஸ்பேயினுடைய ஒரு வழிகாட்டியாக அந்த சஸ்மே வாலே இருக்கிறாரு, அந்த கண்ணாடி விற்கிறவர் இருக்கிறாரு. सेकंड क्वेश्चन, हालदार साहब ने ड्राइवर को पहले चौराहे पर गाड़ी रोकने के लिए मना किया था, लेकिन बाद में तुरंत रोकने को कहा. இப்போ ஹால்தார் சாஹப் வராரு. ஹால்தார் சாஹப் யாருன்னா ஒரு கமாண்டர். அவர் அந்த ஜீப்பில் வருவார். அந்த இடத்துக்கு வரப்போ டிரைவரை வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த 4 ரோட்டில், அதாவது அந்த சிலை இருக்கிற அந்த 4 ரோட்டில் ஃபஸ்ட்டு நிப்பாட்ட வேண்டான்னு சொல்லுவார். ஆனால் உடனே அதை வண்டியை நிப்பாட்டவும் சொல்கிறாரு. இப்போ அந்த லைனை கொடுத்துட்றாங்க, அந்த லெசனில் வர அந்த லைனை கொடுத்துட்டு ஒரு 3 கொஸ்டின் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா. அதுலேருந்து இது பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சியில் 2010, 12, 17 எல்லா டைம்லேயும் கேட்டிருக்காங்க போல் இந்த கொஸ்டினை. हालदार साहब पहले मायूस क्यों गए थे, அவர் ஏன் ஃபஸ்ட் எடுத்தோன்னா கொஞ்சம் மாயூஸ்னால் என்னென்னா
ஒரு ஹோப்லெஸ்ஸாக நினைக்கிறது, ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஃபஸ்ட்டு ஏன் நம்பிக்கை இல்லாமல் போனார் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஹால்தார் சாஹப் யஹ் ஜான்கர் மாயூஸ் ஹோ கயே தே. அவர் வந்து இதை கேள்விப்பட்டோன்னே ரொம்ப நம்பிக்கை இழந்து போகிறாரு. கீ அப்படிங்கிற குறில் வந்திருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கப்புறம் தான் அந்த ஏன் அவர் வந்து அந்த மாதிரி நம்பிக்கை இழக்கிறார் அப்படிங்கிறதுக்குரிய ஆன்சர் வருது இப்போ அந்த இடத்துல. ஏன்னா கேப்டன் கி மிருத்யு ஹோ சுக்கி ஹை. ஏன்னா அந்த அந்த சிலைக்கு ஒருத்தர் வந்து அந்த சஸ்மேவாலை வந்து கண்ணாடி போட்டார் பார்த்தீங்களா, அவரை தான் அந்த இடத்துல கேப்டன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற நியூஸை கேட்டோன்னே இவர் வந்து ஒரு ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாரு. அத்தகனா அப்படி என்றால் अब उस कस्बे में सुभाष की बिना चश्मे वाली मूर्ति को चश्मा पहनने वाला कोई ना रहा होगा. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்பொழுது அப்படின்னா இப்பொழுது அந்த கஸ்பேல அந்த சிட்டியில் சுபாஷனுடைய கண்ணாடி இல்லாத ஸ்டாச்சுக்கு சஸ்மா பஹனேவாலா கோயி நா ரஹா ஹோங்கா, யாருமே இல்லாமல் போயிடுவாங்களே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. अब மூர்த்தி பினா சஸ்மே கேஹி கடி ஹோங்கி. அப்போ கண்டிப்பாக இப்போ அந்த இடத்துல அந்த ஸ்டாச்சு வந்து கண்ணாடி இல்லாமல் தான் நிற்க போகுது. கடினா நிற்கிறது, சரிங்களா? அந்த மாதிரி கண்ணாடி இல்லாமல் தான் நிற்க போகுது அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு, யோசிக்கிறாரு. அடுத்த கொஸ்டின், மூர்த்தி பர் சர்க்கண்டே கா சஸ்மா கியா உம்மீத் ஜகாத்தா ஹை. அப்போ அந்த ஸ்டாச்சுவில் வந்து ஒரு நாணல், அதாவது பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து அந்த நாணல்லையே கண்ணாடிலாம் செஞ்சு போட்டுக்குவாங்க சின்ன பிள்ளைங்களாம். கண்ணாடி அந்த நிறையா அந்த மாதிரிலாம் செஞ்செல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஸ்டாச்சுவில் யாரோ ஒரு சர்க்கண்டேக்கா சஸ்மானா ஒரு நாணலில் ஒரு பொம்மை, ஒரு அந்த நாணல் அந்த ஒரு வளைகிற அந்த இதில் வந்து நாணலில் வந்து ஒரு கண்ணாடி பண்ணியிருப்பாங்க. அது வந்து கியா உம்மீத்து ஜகாத்தாகை, அவருக்கு எந்த ஒரு உம்மீத்து மீன்ஸ் நம்பிக்கை, மாயூஸ்க்கு ஆப்போசிட், சரிங்களா? ஹோப்பை கொடுத்துச்சு. என்ன ஹோப்பு? மூர்த்தி பர் லகா சர்க்கண்டிகா சஸ்மா யஹ் உம்மித் ஜகாத்தாகை, இந்த ஹோப்பை கொடுத்துச்சு. கீ குறில் வந்திருக்குது. அப்போ அதுக்கப்புறம் மீனிங் வருது, அந்த மேட்ரு என்னன்னு வருது. யஹ் தர்தி தேஷ் பக்தி சே சூனிய நகி ஹுயி ஹை. இந்த பூமி தேச பற்றுல பூஜ்யமாகவில்லை இன்னும். ஏக்கு கேப்டன் நகி ரஹா, இப்போ ஒரு கேப்டன் இல்லை. दो अन्य लोग उस दायित्व को संभालने के लिए तैयार है. இப்போ மற்ற மக்கள் இந்த பொறுப்பை வந்து அந்த பொறுப்பை வந்து அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. சப்சே படி பாத் யஹ் ஹை கி, ஒரு பெரிய விஷயம் என்னன்னா சர்க்கண்டேக்கா சஸ்மா. இப்போ இது என்ன, எந்த இதில் செஞ்சுருக்குது அந்த கண்ணாடி? ஒரு சர்க்கண்டேயில் செஞ்சுருக்கு, நாணலில் செஞ்சுருக்கு. அப்போ ஏதோ ஒரு ஏழை பையன் தான் இதை செஞ்சு போட்டிருக்கான். கிசி கரீப் பச்சேனே பனாயா ஹை, ஏதோ ஒரு ஏழை பையன்தான் இதை வந்து கிரியேட் பண்ணி போட்டிருக்கான். அத்தக உம்மித் ஹை, அதாவது அவருக்கு வந்து ஒரு ஹோப் வந்துருச்சு. கி ஏ பச்சே கரீபி கே பாவ்ஜூத் பி தேஸ் கோ ஊப்பர் உட்டானே கா பிரயாஸ் கர்த்தே ரஹேங்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏ பச்சே இந்த குழந்தை கரீபுக்கே பாவ்ஜூத்னா இன்ஸ்பைட் ஆஃப், இப்படி இருந்தும் அவங்க வந்து ஒரு ஏழையாக இருந்த பொழுதிலும் தேசத்தை வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் வழி நடத்த அவன் ஒரு முயற்சி பண்ணியிருக்கான். அதாவது அவர் வந்து தேச தலைவர், ஒரு தேச லீடரை தான் அந்த இடத்துல ஸ்டாச்சுவாக நிப்பாட்டியிருக்காங்க. அப்போ அவருக்கு வந்து கண்ணாடி இல்லாமல் இருக்குது. அப்போ அந்த சஸ்மேவாலை இறந்ததுனால இந்த பையன் நாணலில் ஒரு கண்ணாடியை செஞ்சு போட்டிருக்கான், அவன் ட்ரை பண்ணியிருக்கான். அதை வந்து அதனால அவருக்கு வந்து ஒரு ஹோப் வந்திருக்கு. அடுத்தது மூணாவது கொஸ்டின், ஹால்தார் சாஹப் இத்னி சி பாத் பர் பாவுக் க்யூ ஹோ உட்டே. ஹால்தார் சாஹப் யாரு? அந்த கமாண்டர். இவ்வளோ ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளோ ஒரு பாவுக்குனா ரொம்ப சென்டிமெண்டலாக, என்ன இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி இதாக உணர்ச்சி வசப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? அதுதான் பாவுக்குனா ஒரு மென்டலாக அப்படியே கொஞ்சம் இதாகிறாரு, டிஸ்டர்ப் ஆகுறாரு हालदार साहब। ये அப்படி ஆகுறாரு क्यों हो उठे? हालदार साहब के लिए सुभाष की मूर्ति पर चश्मे लगाना इतनी सी बात नहीं थी। அப்போ கமாண்டருக்கு
அந்த சுபாஷினுடைய ஸ்டாச்சுவில் வந்து இந்த கண்ணாடி போடுற விஷயம் இவ்வளோ ஒரு சின்ன விஷயம் கிடையாது. உன்கேலியே பகுத் படி பாத்தி, அவருடைய இதில் பார்க்க போனால் அது வந்து ஒரு பெரிய விஷயம். பாத்து உன்கே மண்மே ஆஷா ஜகாதீதி, இந்த விஷயம் பாத் மீன்ஸ் அந்த சர்க்கண்டே சஸ்மா போட்டு விட்டாங்க பார்த்தீங்களா அந்த பையன், அந்த பாத்து உன்கே மண்மே மீன்ஸ் யாரு, அந்த ஹால்தார் சாஹப்னுடைய மனசில் ஒரு ஹோப்பை வந்து விதிக்குது. ஆஷா ஜகாத்தினா வேக்கப் ஆகுறது, ஆஷா மீன்ஸ் ஹோப்பு, ஒரு ஹோப் வந்து கொடுக்குது. என்ன கொடுக்குது, என்ன ஹோப்பை கொடுக்குது, கஸ்பே தேஷ் பக்தி ஜீவித் ஹை, ஒவ்வொரு சின்ன சின்ன சிட்டிலையும் கூட தேசப்பற்று இன்னும் உயிரோட்டம் இருக்குது, தேசத்தின் மீது பக்தி வந்து உயிரோட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற ஹோப்பை கொடுத்துருக்கு. தேஸ்கி நயி பீடிமே, அதாவது தேசத்தினுடைய வரப்போகிற புதிய தலைமுறையினர், பீடி மீன்ஸ் தலைமுறை, நயி பீடி மீன்ஸ் புதிய தலைமுறையில், பீடிமே தேஸ் பிரேம் ஜீவித் ஹை, இந்த தேச பற்றுங்கிறது உயிரோட்டத்தில் இருக்குது. இஸ் குசி और ஆஷா சே வே பாபுக்கு ஹோட்டே, இந்த ஹாப்பிலையும் இந்த ஹோப்லையும் அவர் ரொம்ப அப்படியே ஃபீலிங் ஆகிறாரு, உணர்ச்சி வசப்படுறாரு. இப்போ அடுத்த கொஸ்டின், ஆசிய ஸ்பஷ்ட் கீஜியே, அதுவும் அப்படி தான். எனது புக்கில் இருக்கிற ஒரு லைனை கொடுத்துட்றாங்க, அந்த லெசனில் இருக்கிற ஒரு லைனை கொடுத்துட்றாங்க, அதை வந்து தெளிவுபடுத்த சொல்கிறாங்க. என்னது, बार बार सोचते क्या होगा उस कौम का जो अपने देश की खातिर घर गृहस्थी जवानी जिंदगी सब कुछ होम देने वालों पर भी हंसती है और अपने लिए बिगाने के मौके ढूंढती है. இப்போ இந்த லைனை கொடுத்துட்டு இந்த லைனை வந்து நீங்கள் வந்து அதை வந்து தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த லைனில் வந்து கொஸ்டின் கேட்கல, அந்த லைனை வந்து தெளிவுபடுத்த சொல்கிறாங்க. என்னது, ஹால்தார் சாஹப் ने चश्मे वाले कैप्टन की मृत्यु का समाचार सुना दो उदास हो गए. ஹால்தார் சாப் அந்த கமாண்டர் வந்து அந்த சஸ்மே வாலே கேப்டன் கி அவருடைய மரண செய்தி கேட்டோன்னே, மிருத்யுகா சமாச்சார் சுனா கேட்டோன்னே, தோ உதாஸ் ஹோ கயே, ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக அவர் ஃபீல் ஆனார். உன்ஹே லகா கி கேப்டன் ஜைசே லோகோ ஹி தோ தேஷ்கேலியே ஆஷா கி கிரண் தே, அதாவது அவருக்கு வந்து எப்படி ஒரு இன்வால்வாக இருந்துச்சுன்னா, கேப்டன்கிறவர் மக்களுக்காக, லோகு ஹி தோ ஜைசே லோகு ஹி தோனா அந்த கேப்டனாட்ட இருக்கிற ஒரு மக்கள் தேசத்தினுடைய ஒரு ஹோப்பான ஒரு கிரணாக இருக்கிறாங்க. கிரண் மீன்ஸ் கதிர், ஒளிக்கதிராக இருக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த சஸ்மே வாலே வாட்டம் கேப்டன்கிற மக்கள்லாம் தேசத்திற்காக, தேஸ்கேலியே தேசத்திற்காக ஒரு கதிராக, ஒரு கிரண் மீன்ஸ் அந்த சூரிய கதிர் வீச்சு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ரேஸ் அப்படி, அதுவாக இருந்தார்கள். ஸோ ஷேஸ் லோகு தோ மீதி இருக்கிற மக்கள், ஷேஸ்னா மீதி இருக்கிற மக்கள், தேஸ்கேலியே மர் மிட்டானே வாலோ பர் ஹன்ஸ்தே ஹை, தேசத்திற்காக தன்னுடைய உயிரை வந்து கொடுக்கிற மக்களை பார்த்து சிரிக்கிறாங்க. நகர்பாலிக்கானா என்ன அர்த்தம்னா, அந்த அந்த சிட்டியில் இருக்கிற முனிசிபாலிட்டியை குறிக்குது. ஏன்னா அவங்க தான் அந்த ஒவ்வொரு இடத்துல இப்போ செலவிக்கிறாங்கன்னா அந்த முனிசிபாலிட்டி தான் அவங்க அதை செய்வாங்க. அப்போ நகர்பாலிக்கானே கிராந்திகாரி சுபாஷ்கி மூர்த்தி பன்வாயி தோ, கிராந்திகாரி மீன்ஸ் புரட்சியாளரான, சுபாஷினுடைய, கி மீன்ஸ் உடைய, சுபாஷ்கி மூர்த்தி சுபாஷினுடைய ஸ்டாச்சுவை, பன்வாயி தோ அதை வந்து உருவாக்குறப்ப, அதூரி பன்வாயி அதாவது பாதியாக உருவாக்கியிருக்காங்க. அதாவது அந்த ஸ்டாச்சுவை வந்து ஒரு முழுமையாக பண்ணலை, ஏன்னா கண்ணாடியை வந்து போடாமல் விட்டுருக்காங்க. உன்ஹே யாத்து நகி ரஹாக்கி, அவங்களுக்கு ஞாபகம் இல்லை போல. ஜிஸ் சுபாஷ்கி மூர்த்தி கோவே சஸ்மா தக் நஹி தே ரஹே ஹை, அந்த சுபாஷ்னுடைய ஸ்டாச்சுவில் அவர்கள் என்ன பண்ணலை, சஸ்மா மீன்ஸ் அந்த கண்ணாடியை வந்து அவங்க கண்ணாடியை கொடுக்கல. உஸ்னே அப்படி சாரி ஜிந்தகி தேஸ்கேலியே லகாதி, ஆனால் அவர் தன்னுடைய லைஃப் ஃபுல்லாவுமே தேசத்திற்காக கொடுத்துருந்தாரு. உசே சோட்டே சே கஸ்பே மே
यदि कैप्टन जैसे चश्मे वाला सुभाष की मूर्ति पर चश्मा लगाता रहा तो लोग उस पर भी हंसते रहे. அந்த சின்ன ஒரு கஸ்பேல ஒருவேளை கேப்டன் ஜெய்சே சஸ்மே வாலா, கேப்டன் எனப்படுகிற அந்த கண்ணாடி விற்கிறவர் சுபாஷ்கி மூர்த்தி பர் சஸ்மா லகாத்தா, அந்த சுபாஷனுடைய ஸ்டாச்சுவில் வந்து கண்ணாடியை போட்டு விட்டதையும் அதையும் பார்த்து மக்கள் என்ன பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க. உசே பாகல் அவர் சனக்கி கஹத்தே ரஹே, அவரை பார்த்து சில பேர் கிண்டல் கூட பண்ணுறாங்க. என்ன பைத்தியம் மாட்டோம் அந்த அந்த ஸ்டாச்சுவில் போய் கண்ணாடியெல்லாம் மாட்டி விட்டுட்ருக்கான் அப்படின்னு வேற பண்ணுறாங்க. ஜஹாங் ஐசே ஸ்வார்த்தி லோக் ரஹதே ஹோ, இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு செல்ஃபிஷான மக்கள் தான் வாழ்கிறாங்க. உஸ் தேஸ்கா பவிஷ்ய கைசே சவரேகா, இவங்க இந்த தேசத்தினுடைய ஃபியூச்சர் என்ன ஆகும். ஜிஸ் ஜாதிமே லோக் ஸ்வயன் கா பிரச்சார் கர்னேமே ருச்சி லேத்தே ஹை, அதாவது இந்த ஜாதி மக்கள்லாம் தன்னை வந்து புகழ்ச்சி பண்ணுறதுல தான், தன்னை வந்து வளர்ச்சியாக காமிக்கிறதுல தான் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. உஸ் தேஸ்கா பி கோயி பவிஷ்ய நஹி ஹோத்தா, அவங்க வந்து இந்த தேசத்திற்காக எந்தவித ஃப்யூச்சரையும், அவங்க ஃப்யூச்சருக்காக எந்தவித ஒரு நன்மையையும் செய்ய மாட்டாங்க. அதாவது செய்கிறவங்களையும் பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அந்த லைனுக்கு இதுதான் உங்களுக்கு மீனிங். அடுத்தது 4வது கொஸ்டின். 4வது கொஸ்டின் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இப்போ பான் வாலேக்கோ ஏக் ரேகா சித்திர பிரஸ்துத் கீஜியே. என்ன அர்த்தம்? பான் வாலேனா அந்த அது வந்து 4 ரோடு தானே பார்த்தீங்கன்னா, சுற்றிலும் கடைகளாக இருக்கும். அதில் ஒரு கடை வந்து இந்த பொட்டிக்கடையாட்டம் இருக்கும், அதாவது இந்த வெத்தலைப்பாக்கு கடை, பான் பராக்காட்டம் வச்சுருக்கிற அந்த கடை. பான் வாலே மீன்ஸ் அந்த பாக்கு கடைக்காரரு. அவரை பற்றி நீங்கள் வந்து ஒரு இதை வந்து கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏக ரேகா சித்திர பிரஸ்துத் கீஜி, அவர் எப்படி இருப்பார், எந்த மாதிரி ஆள் அப்படிங்கிறத கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பான்வாலா சாக்ஷாத் பான் பண்டார்த்தா, அவரே ஒரு வெத்தலைப்பாக்கு கடையாட்டம் இருப்பாராமா. பண்டார் மீன்ஸ் பண்டக சாலையை குறிக்கும். பான் பண்டார் மீன்ஸ் வெத்தலை பண்டக சாலை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். உஸ்கி துக்கான் பர்ஹி நஹி முகுமே பி பான் டுசாத்தா, அவர் கடையில் மட்டும் பான் இருக்காது, வெத்தலை இருக்காது, அவர் வாய் ஃபுல்லாக நல்லா அமுக்கி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பான்கே காரன் பான்கே காரன் அந்த வாயில் அந்த வெற்றிலையை வச்சிருக்கிறதுனால பாத்து தக்கு நகிக்கர் சக்தாத்தா, அவரால் பேசக்கூட முடியாது. யதி ஒருவேளை உசே கோயி குச்சு பூச்சா லேதோ, யாராவது ஏதாவது அவர்கிட்ட போய் கேட்க போனா கூட பகலை உசே பீச்சே முடுகர் தூக்குனா படுத்தாத்தா, ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்றாராமா, பின்னாடி திரும்பி புளிச்சுன்னு ஒரு துப்புவாங்க அந்த வெத்தலை பாக்க போட்டுருக்கிறவங்க. ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணுவாராமா, அவருடைய வாயில இருக்கிற வெற்றிலையை துப்பி விட்டு தான் பேசவே ஆரம்பிப்பாராமா. அப்ப அந்த அளவுக்கு அவர் வாய் ஃபுல்லா அந்த வெற்றிலைய அந்த பானை வந்து வச்சிருப்பாரு. ஹாங் ஸ்வபாவ் சே வஹு பஹூத் ஹி ரசியா ஹசவுட் அவர் மஜா கியாத்தா, அவர் இயல்பாகவே ரொம்பவுமே அதாவது ஒரு கேலி கிண்டல் பண்ணிட்டு ஒரு நகைச்சுவையான ஒரு பர்சனாக இருந்தார். அவர் எப்படி ஆள் இருந்தார், சரீசே மோட்டாத்தா, ரொம்ப குண்டா வேற இருந்திருக்காரு. உஸ்கி தொந்து நிக்கலி ரஹதி, அவனுடைய வயிறு தொந்தியாகப்பட்டது வெளியில் வர அளவுக்கு பெருசாக இருந்திருக்கு. அத்தக ஜபபி ஹன்ஸ்தாத்தா தோ உஸ்கி தொந்து தர்க்னே லக்தி, அவர் எப்பெல்லாம் சிரிக்கிறாரோ அவர் சிரிக்கிறப்பெல்லாம் அவருடைய தொந்தி டான்ஸ் ஆடுற அளவுக்கு அவர் அவ்வளோ குண்டா இருந்திருக்கிறாரு. தர்க்னேனா டு டான்ஸ்னு அர்த்தம். ஹன்ஸ்னே பர் உஸ்கே பான்வாலே லால் காலே தாந்து கில் உட்டேதே, அவர் சிரிக்கிறப்ப அந்த பான்வாலையினுடைய அந்த சிவப்பு கருப்பு பற்கள்லாம் மலர்ச்சியாக தெரியும் நம்மளுக்கு வெளியில். ஏன்னா அந்த வெற்றில போட்டுட்டு இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பல்லெல்லாம் ரெட் கலராகவும் பிளாக்காகவும் ஆயிருக்கும். அதை இந்த இடத்துல சொல்கிறாங்க. வஹுபாத்தே பனானேமே உஸ்தாத் தா, அவர் வந்து அந்த அவருடைய பேச்சில் கூட அவருக்கு வந்து ஒரு நையாண்டி ஒரு நக்கலாக தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்கிறாங்க. உஸ்கி போலிமே ஹன்சிய ஒரு வியங்கியக்கா புட் பனாரதாத்தா, அதாவது அவருடைய பேச்சில் வந்து எப்போதுமே அந்த தொனி வந்து இருக்கும், அந்த சிரிச்சு அந்த நையாண்டி அந்த சிரிப்பு அது எல்லாமே அவருடைய பேச்சில் இருக்கும். அவரை பற்றி இப்போ அந்த கொஸ்டினில் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஓ லடா கியா ஜாயேங்கா ஃபோஜ் மே பாகல் ஹே பாகல், இதுவும் அந்த லெசனில் இருக்கிற ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு
இது யார் சொல்லுவாங்கன்னா அந்த பான்வாலையை சொல்லியிருப்பாப்ல. யாரை பற்றி? கேப்டனை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதை வச்சுட்டு கேப்டன் கே பிரதி பான்வாலேக்கு இஸ் டிப்பணி பர், கேப்டனை பற்றி பான்வாலே சொல்லியிருக்கிற இந்த டிப்பணியை பற்றி உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கள், பிரதிக்கிரியா லிக்கியே அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு விதமாகவும் கேப்டன் கே பிரதி பான்வாலேக்கு व्यंग्यात्मक टिप्पणी पर अपनी प्रतिक्रिया लिखिए. அதுக்கு இப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? அதாவது அவரை வந்து யார், அந்த கேப்டனை யார், சஸ்மே வாலாவை இந்த பான்வாலை வந்து இந்த மாதிரி ஒரு லைனை அந்த அந்த அர்த்தத்தில், அதாவது இவர் என்ன போய் அந்த இராணுவத்துல எல்லாம் சண்டை போட்டு வந்தவரா, அதாவது அவர் வந்து ஒரு சஸ்மேவாலா தான், கண்ணாடி விற்கிறவர் தான், இவர் பைத்தியவாடம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு லைன் சொல்லியிருப்பான் போல. யார்? அந்த பான்வாலைங்கிறவர். அதை வந்து உங்களுடைய கருத்தில் நீங்கள் அவர் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பான்வாலே கி யஹ் டிப்பணி பகுத் துர்பாக்கியபூர்ண ஹை. பான்வாலே கேப்டனை பற்றி இந்த மாதிரி சொன்னது ரொம்பவுமே ஒரு துர்பாக்கியபூர்ணனா ஒரு பேடான ஒரு விஷயந்தான். அவருடைய எண்ணம் வந்து சரியில்லை அப்படிங்கிறாங்க. उसे चाहिए था कि वह चश्मे वाले कैप्टन की भावनाओं का सम्मान करता. அவர் கண்டிப்பாக கேப்டனுடைய அவருடைய தாட்டுக்கு அவர் ஹானர் பண்ணியிருக்கணும். उसे पता था कि कैप्टन की सुभाष चंद्र बोस की आंखों पर अपनी ओर से चश्मा लगाए रहता था. அதாவது அவருக்கு தெரிஞ்சது கேப்டன் சுபாஷ் சந்திர போஸ்னுடைய கண்களில் அவர் பார்த்த மாதிரி அந்த கண்ணாடியை போட்டதாக. வகுபி கேவல் इसलिए कि नेताजी की मूर्ति अधूरी ना लगे. அப்படி இருந்தும் அதாவது இசலியே அதற்காக நேதாஜியினுடைய அந்த ஸ்டாச்சு வந்து அதுரி நாலகேனா ஒரு அந்த ஸ்டாச்சு வந்து ஒரு பாதியாக படவில்லை. உஸ்கி இஸ் பாவனா சே தேஷ் பக்தி பிரகட் ஹோத்தி ஹை. அவருடைய இந்த எண்ணம் வந்து அவருடைய தேசபக்தியை தான் வெளிப்படுத்துது. अतः ऐसी व्यक्ति की कमियां या கூர்பதா நகி தேக்னி சாயே. அந்த மாதிரி பர்சன் அதாவது இந்த மாதிரி ஒரு இப்போ கண்ணாடி போட்டு விட்டாரா, அதை பார்த்துட்டு இவர் இந்த மாதிரி சொல்கிறாரு. யார்? அந்த பான்வாலி. அந்த அவங்கள வந்து இந்த மாதிரி கிண்டலாலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய குறைகளை வந்து நம்ம நகி தேக்னி சாயே, பார்க்கக்கூடாது. நகி ஐசே व्यक्ति को पागल कहना चाहिए, பாகலனும் அந்த மாதிரியும் சொல்லக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பான்வாலே கி யஹ் டிப்பணி கைர் ஜிம்மேதாரானா ஹை, ஒரு பொறுப்பற்ற ஒரு செயலாக இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த டென்த் லெசனில் இந்த 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 5 கொஸ்டின்ஸ்க்கும் நான் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சென்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.